ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நேற்று கூட நம்ம தலைவருடைய ஜெயிலர் 2 படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள். என்னடா பாத்தியா? பாட்டு பார்த்துட்டு இருக்கியா? ஐயோ ஐயோ எப்படி இருக்கு? நடிக்கிறாப்புல வேற ஒன்றும் இல்லை, அது பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. முதல்ல பிளான் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஓப்பனிங் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் வந்து எல்லாரும் மனசுலையும் பூந்துட்டாங்களே அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சரி, எப்படி இருக்கு பாட்டு? செம்மையா இருக்கு. அதெல்லாம் குறை கமர்ஷியலுக்கான எல்லா விஷயமும் அதில் இருக்கு. இல்லையே, நம்ம சேனலில் வந்து ஷோ பண்ணுறதுக்கு முன்னால் படம் எப்படி இருக்கும்னு தெரியல. பாட்டு வந்து சுமார் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. இல்லை அது நான் ஏன் இம்ப்ரெஸ் பண்ண சொன்னேன்னா, தலைவர் வந்து ஒரு சில ஃப்ரேம் தான் பார்க்க முடியுது, நிறைய ஃப்ரேமில் பார்க்க முடியுன்றதுனால ஒரு இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்டில் சொன்னேன். நீ நிறைய சோஷியல் மீடியா ஜாஸ்தி ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதில் சோஷியல் மீடியாவில் ஒரு சிலர் இந்த மாதிரி தான் வயிற்றுச்சலில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு கேட்கும்போது விஜய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இல்லை நம்பாதீங்க, இவன் என்கிட்ட சொன்னான், என்ன சொன்னான்னா காவால அளவுக்கு இல்லைன்னுலாம் சொல்லிட்டு இருந்தான். ஓகே, ஒருவேளை ஸ்லோவாக நமக்கு இன்னும் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகும் நினைக்கிறேன். ஒருவேளை தேட்டரில் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அந்த லுக் ஆகட்டும், பேக்ரவுண்டில் அந்த ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாமே செம்மையாக இருந்தது. டியூன்மே நல்லா இருந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் அந்த ஓப்பனிங் சாங்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அது ஓப்பனிங் சாங்லாம் இல்லை ஓப்பனிங் சாங் இல்லை, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருமோ அப்படின்னு ஒரு இதில் யோசிச்சது தான். இல்லை, காவால எல்லாருமே கம்பேர் பண்ணுறாங்க. காவாலா வந்து சுச்சுவேஷன் வேறு. அப்போ வந்து ஜெயிலருக்கு வந்து எக்ஸ்பிரஷன் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ அப்போ இருந்ததை விட இப்போ 100 மடங்கு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ப்ளஸ் காவாலா வரும்போதும் இதே மாதிரி டாக் இருந்துச்சு. தலைவர் பாட்டு மாதிரி இல்லையே, ரஜினி பாட்டு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ கால்டு வேற. ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது அது வேற அளவுக்கு தெரிவிக்க விட்டது. இல்லை அது உடனே ஹிட் ஆயிடுச்சு. இனிஷியலாக சொல்கிறேன். இப்போ போனோம் அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே சோஷியல் மீடியாவில் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் இல்லை, மீன் ரிவ்யூ மாதிரி வரும்ல. அப்போ அதர் ஃபேன்ஸ், தலைவர் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம், மற்ற ஃபேன்ஸ்லாம் நாங்கள் ரஜினி பாட்டு மாதிரி இல்லை, ஏன் இப்படி அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபேன்ஸுக்கும் நான் அப்போ போட்ட ரிவ்யூ கூட காவாலில் என்ன பண்ண, காவாலை பிடிக்கலன்னு தான் போட்டேன். பட் அடுத்து கேட்கும்போது செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பாட்டு முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு. ஆனால் கேட்டால் செம்ம வைப்பாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது அடி போலி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சாங் இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்ல ரைட்டு தான். மீன்ஸ் தேட்டரில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்க கதை என்னன்னு நமக்கு தெரியாது. நெல்சன் வந்து காவாலாவே ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டராக அது ஒரு முக்கியமான தருணத்தில் அந்த பாட்டை ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டும் உள்ளுக்கு நிறையா விஷயம் இருக்குது. நம்ம கூட பேசணும் இல்லையா, தலைவருக்கு பின்னால் யோகி பாபு டீம் இருக்குது, அடி வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு டான் மாதிரி, ஒரு அந்த ஊரில் இருக்கிற ஒரு கெட்டவங்க இருக்கிற இடத்துல ஒரு பாட்டு மாதிரி தான் தோணுது. அவங்க ஒரு பாட்டியில் இருக்காங்க மாதிரி. ஜெயிலர் 1 பார்த்தீங்கன்னா நெல்சன் சாரோட படம் மாதிரி தான் இருந்தது. அதே டேரக்டர் படம். நான் இதை முடிச்சிடறேன். இந்த படமும் இல்லை, நான் இது நான் அந்த ஒரு ஃபீல்டில் சொல்லியிருக்கேன். அந்த அந்த பாட்டில் வந்து அந்த மாதிரி நிறையா ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன். ரவுடி இருக்கிற இடம், தலைவர் உள்ளே போயிருக்காரு, பின்னாடி நம்ம யோகி பாபன் டீம் அடி வாங்கியிருக்காங்க. பூர்ணா டான்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு மலையாள ஆர்டிஸ்ட், ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், அவர் தான் அந்த பாட்டு பாடுற மாதிரி டான்ஸ் ஆகிற மாதிரி, அவர் கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கு. ப்ளஸ் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா பாட்டு முழுக்க ரொம்ப சீரியஸாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒருவேளை அவரை வெறுப்பேற்றுற மாதிரி டான்ஸ் ஆகிறாங்களாம் தெரியல. ஏன்னா ஜெயிலர் 1 இருந்துச்சு, ஆனால் அவர் இப்படி காமிக்கிறாரு ஒரு ஷார்ட்டில், அது காட்டுறாரு. அது ஒன்று தான் இப்படி இருக்கும். பட் மற்ற சீக்வன்ஸ்லாம் பாருங்கள், ரஜினி சார் நடந்து வரதெல்லாம் ஏதோ முறைச்சிக்கிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏதோ அந்த இடத்துல ஒன்று நடக்குது. கண்டிப்பாக. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆன் ஸ்பாட்டில் நம்ம தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அது கண்டிப்பாக சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட். இன்னொரு கவனிச்சிங்களா இல்லை, ஜெயிலர் 1 பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் மாஸோட கலந்து அவருடைய அந்த ஸ்க்ரீன் பர்சன்ஸ் தலைவர் கொடுத்துருப்பாரு. அதாவது எல்லா ஸ்டைலும் அதில் காமிச்சிருக்க மாட்டாங்க ஜெயிலர் 1. அதே போல் ஜெயிலர் 2வும் இது டேரக்டரோட படம்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த சாங்கை நான் இன்னொன்று யோசித்தேன், கொஞ்சம் ஃபன்னாக சீரியஸாகவே ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் நான். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது இன்னும் நிறைய ஃப்ரேம் தலைவர் பார்த்துருக்கலாம், இல்லை அதே போல் வந்து இன்னும் சில ஸ்டெப்ஸ்லாம் போட்டால் அது ஒரு இன்னும் ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக இருக்குன்னு யோசிச்சேன் நான். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் ஒரு அவரையும் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயம், ஒரு எய்முக்காக போயிருப்பாங்கல்ல, அவரும் டான்ஸ் ஆட விட்டுருப்பாரு நெல்சன். இதில் அந்த மாதிரி தெரியல. ஆனால் தலைவர் ஆட்டிடியூடோடு நடந்து வர்றாரு. அதான் எனக்கு வந்து பார்க்கலாம், நீங்கள் சொன்னது தான். முன்ன தேட்டரில் கண்டிப்பாக அந்த பாட்டு பார்க்கும்போது வேறு ஏதாவது சர்ப்ரைசிங்காக உள்ளே இருக்குன்னு தான் தோணுது. ஹிடன் சீக்ரெட்ஸ் உள்ளே இருக்குது, எதையுமே ரிவீல் பண்ணல அவங்க, எனக்கு அப்படியே தெரிஞ்சு. பட் எனக்கு பாட்டு பீட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், கொரியோகிராஃபி, கேமரா எல்லாமே நல்லா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் அது ஒரு இம்ப்ரெஸ் பெருசாக பண்ணலையோன்னு ஒரு ஃபீல் இருந்துக்காமல் இருக்குது. பார்க்க மேபி இன்னும் கொஞ்சம் நமக்கு இம்ப்ரெஸ் ஆகும்னு நினைக்கிறேன் போக இன்னும். எனக்கு நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது, சோஷியல் மீடியாவில் வேணும்னே நிறைய பேர் கூட்டாளன்னு போடுற மாதிரி தோணுது எனக்கு.
அது இருக்கிறது தான். அது என்ன பண்ணாலும் சில குரூப் அப்படிதான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா பண்ணாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, பெஸ்ட்டாக இருக்கு, பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கமர்ஷியலுக்கான எல்லா விதமான அம்சங்களும் அந்த பாட்டில் இருக்கு. அம்சங்களும் இருக்கு. ஆமாம், அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நிறையா விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் பார்க்கலாம். ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாலே ஒரு விஷயம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நமக்கெல்லாம் நெருடலாக இருக்கிறது நம்ம எதிர்பார்த்த அந்த ப்ரொமோ இல்லைன்னு தான். நெல்சன் டச்சான ப்ரொமோ இல்லைன்னு. பட் ஏதாவது ஒரு இடத்துல புல் ஸ்டாப் வைக்கணும்ல. நெல்சன் ஒரு வேறு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்க வந்து முத ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டாங்க. அதில் ஒரு ப்ரொமோ கைண்ட் ஆஃப் டீசர் விட்டாங்க. அது நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லருக்கு முன்னால் ஒரு ப்ரொமோ விட்றாங்களான்னு தெரில. நடக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சன் பிக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 5 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு. தெலுங்கு விட்டாங்க, ஹிந்தி விட்டாங்களான்னு தெரில. ஏன்னா நேற்று நைட்டு வந்து ஹிந்தி ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து நிறையா ட்விட்டரில் எல்லா பக்கமும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ ஹிந்தி வெர்ஷன் விடலன்னு சொல்லிட்டு. விட்டாங்கன்னா நான் கவனிக்கல, நான் வேலையில் அப்படி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். செக் பண்ணி அதையும் அப்டேட் பண்ணிவிடுவோம். அதையும் இல்லை நீங்களே பார்த்துட்டுங்களே பார்த்து அப்டேட் பண்ணி போட்டாங்களான்னு சொல்லிட்டு. வேற என்ன பேசணும்னு நினச்சோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரிலீஸ் ஆகுமா? ஏதாவது இதே மாதிரி சீக்கிரமாக? நீங்கள் ஒரு செம்ம பாயிண்ட் கொடுத்தீங்க. காவாலா ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்ன இருந்தாலும் தலைவர் படம், தலைவர் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவலர் பக்கம் ஹிட்டு செம ஹிட் ஆயிடுச்சு. அப்போ இறக்கி விட்டாங்க ஹுக்கும். அந்த ஹுக்கும் வரும்போது தான் ஜெயிலர் பீக்கு போனது. அது வரைக்கும் ஒரு ஆவரேஜான எக்ஸ்பிரேஷன் தான். எனக்கு இன்னொரு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை அதே சாங்கி இதை ரிப்பீட் பண்ண வாய்ப்பு இருக்கா? தனியாக ஏதாவது போடுவாங்களா? வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. இருக்கும் கண்டிப்பாக. அதாவது 1-2 வரியாச்சும் இருக்கும். மௌன பேரனும் ஆட்டம் போட வைப்பவன் அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஹுக்கும் அந்த பிஜிஎம் இல்லாமல் ஜெயிலர் 2 அது நிறைவடையாது, ஃபுல்ஃபில்லிங்காக இருக்காது. ஆனால் ஹுக்கும் மாறி இன்னொரு பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக. ஒரு ஓப்பனிங் சாங் அந்த மாதிரி ஓப்பனிங் சாங் வேணாம். ஏன்னா நெல்சன் வந்து ஜெயிலர் செம்ம டச்சாக இருக்கும். தேவையில்லாத ஓப்பனிங் சாங்லாம் இல்லை. அழகாக சாமி ரூமில் கும்பிட்டுட்டு இருப்பார். சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இன்ட்ரோ. நீங்கள் வந்து நிறையா பீட் அப்படிலாம் இல்லாமல் சிம்பிளாக ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் பெரிய சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்டோபர் 15 பயங்கரமாக வெயிட்டிங் தான். ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பாருங்கள். இது இந்த வைப் அடங்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுமா? செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இல்லை செப்டம்பர் 1 or 2 ஹுக்கும் மாதிரி ஒரு சாங் இறக்கி விடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த சாங்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மலையாள ஆர்டிஸ்ட். ஆமாம் கவனிச்சிங்களா? நானும் கேள்விப்பட்டுச்சு. ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் இல்லை. கதைக்களமே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜெயிலர் 2 கேரளாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஷூட்டிங்கும் ஃபஸ்ட்டு 2-3 ஷெடியூல் வந்து கேரளா பக்கம் கோயம்புத்தூர் அண்ட் எர்ணாகுளம் சைடு இந்த பக்கம் தான் மேக்ஸிமம் போர்ஷன் போனாங்க. ஒரு 40% அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜராக அந்த கேரளா பெல்ட்டில் தான் ஷூட் போயிருக்கு. பார்க்கலாம், நிறைய பேசியிருக்கோம். அடுத்த அப்டேட் வரட்டும், அவங்களும் நிறைய அப்டேட் வருவாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து நிறைய பேசுவோம். நீங்கள் இதை சொல்ல ஆசைப்படுறீங்களா? வேறு எதுவும் சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இதில் எக்ஸைட்மெண்ட் மூடில் இருக்க இன்னும் நிறைய வாட்டி பார்க்கலாம் வீடியோவை. ஸோ வெயிட்டிங் ஃபார் நம்ம நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.